எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்புலகம் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவருடைய சில சிறப்பான குணாதிசயங்கள். மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் பிறந்தவர்கள் ராசியா இருக்கலாம், லக்னமா இருக்கலாம். அந்த ராசி லக்னத்தில் பிறந்தவருடைய சில முக்கியமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு ஒரு பதிவா பார்க்க போறோம். பொதுவாக காலச்சக்கரத்தினுடைய 12வது ராசி இந்த மீனராசி, கடைசி ராசி. மேசத்துல இருந்து அப்படி எண்ணி வரீங்கன்னா 12 ராசி எண்ணி வரீங்கன்னா கடைசி ராசி இந்த மீன ராசி தான். இதன் அதிபதியா யார் வரான்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். வாழ்க்கையில முழுமையான ஒரு சுபக்கோள் குரு பகவான். இந்த ராசியோட அதிபதியா அவர் தான், குரு பகவான் தான் வராரு. வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். பார்க்காத விஷயம் இல்லை, பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அவ்வளவு பெரிய அனுபவ பாடத்தை கற்ற நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கலாம். எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டேன். நான் செய்யாத தொழில் கிடையாது, நான் உறவுகளுக்கு செய்யாத விஷயம் கிடையாது. என்னுடைய அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் வேணுங்கிறத செஞ்சிருக்கேன். அதே மாதிரி பணமா இருக்கட்டும், நான் பார்க்காத பணமே கிடையாதுடா, நான் எவ்வளவு பணம் பார்த்துருக்கேன் தெரியுமா, இப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கே ஒரு உரித்தான வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா மற்றவர்களுக்கு அந்த உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த மீனத்தில் பிறந்தவருக்கு வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். கஷ்டப்படுறானா, நம்ம கூட இருக்கானா, எதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவனுக்கு தேவையானது வாழ்க்கையில உதவி செய்யணும். கஷ்டப்படுறானா, இப்போ அவனுக்கு உதவி செய்ய, இப்ப நம்ம கூட இருக்கான், நம்ம செய்யாம வேற யாரா செய்யறது, இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய விஷயம்னு வச்சுங்களேன். பொதுவாகவே மென்மையான மனம் படைத்த நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில யாரு ஒரு கஷ்டம்னா கூட, இந்தாப்பா என்கிட்ட 50 ரூபா இருக்கு, நீ ஒரு 20 ரூபா வச்சுக்க, நான் 30 ரூபா வச்சுக்கிறேன், எப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த மனம் இலகிய மனம். அதன் காரணமாகவே நிறைய நபர்கள் இவங்ககிட்ட தன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் சொல்லியே இவங்க கூட அப்படி காலத்தை தள்ளிட்டு போயிட்டு இருக்க நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மீனத்தில் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா இந்த ஆன்மீக சிந்தனை இவங்க ரொம்ப அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே. ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய வாழக்கூடிய காலத்துல, ஆரம்ப காலகட்டத்துல கூட கடவுள் இல்லை, அப்படி இல்லை, தொழில் தான் முக்கியம், உழைப்பு தான் முக்கியம் இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட, ஒரு பிற்பகுதி காலத்திலேயாவது இறை வழிபாடு, இறை நாட்டம், இறை சிந்தனை, கோவில் வழிபாடுகள் எடுத்துக்கிறது, இதுதான்டா வாழ்க்கை, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், இனிமேல் இறைவனைத்தான் பார்க்கணும் இப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் வச்சுங்களேன். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு அந்த இடத்துல வேணுங்கிறதெல்லாம் இருக்கும், கம்ஃபர்டபுள் இருக்கும். ஆனா நம்ம கூட இருக்கவனுக்கு அந்த இடம் செட் ஆகாது, ஒரு சில விஷயங்கள் செட் ஆகாது. அந்த இடத்துல அவனுடைய உணர்வுகளோட, ஏன்டா தம்பி இது உனக்கு செட் ஆகலையா, வா நான் இது வாங்கி தரேன், பண்ணித்தரேன், இந்த இடத்துல உனக்கு கம்ஃபர்டபுளா பண்ணித்தரேன். அது இடத்திற்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில நம்ம கூட இருக்கவனுடைய உணர்வுகளை புரிந்து வாழக்கூடிய நபர்களாக இருப்பான்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்திலையுமே இவர்களுக்கு இந்த கருணை, இரக்கம், விட்டு கொடுத்து போறது, சமநிலையோடு செயல்படுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்த ஒருத்தருக்காக விட்டு கொடுத்து போறது, அது போய் வெளியில பெருந்தன்மையோடு சொல்லிக்க மாட்டாங்க, நான் தான்டா விட்டு கொடுத்தேன் இப்படி சொல்லிக்க மாட்டாங்க. அந்த விட்டு கொடுத்து போறது, நடுநிலையா செயல்படுறது, பெருந்தன்மையா செயல்படுறது, ஒரு நபர்கிட்ட இரக்கத்தோடு கருணையோடு செயல்படுறதெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு இயல்பான குணாதிசயங்கள் வச்சுங்களேன். கற்பனை சக்தி அதிகமாக கொண்ட நபர்கள். வாழ்க்கையில ஒரு விஷயம் இப்படிதான் செயல்படுதுன்னு சொல்லக்கூடியதற்கும், எதிர்காலத்துல ஒரு சம்பவம் இப்படிதான் நடக்கும் எதிர்பாராம சொல்லுவாங்க, அது அப்படியே இயல்பா நடக்கும். இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தை அதிகமாக நேசித்து பழகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவங்க வெளியில தன்னுடைய எல்லா நபர்கள்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ நெருங்கி பழகினாலும் கூட தன்னுடைய குடும்பத்தை மிகப்பெரிய அளவுல நேசிக்கக்கூடிய மனப்பான்மையை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள். எந்த ஒரு விஷயத்துமே செயலிலும் சரி, எந்த ஒரு விஷயத்துல சரி, அந்த தான் செய்யக்கூடிய செயல்னே வச்சுக்கோங்களேன், முழு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஒரு விஷயம் செய்யறேன், அதை அறவுரை நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிறது இல்லாம அந்த விஷயத்துல முழுமையான நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். கலை, அது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்த படைப்பாற்றல்னு சொல்றாங்களா, அதுல இவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு துறையில சில விஷயங்கள் யாரும் செய்ய முடியாத சில விஷயங்களை ரொம்ப அருமையா செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும்னு வச்சுங்களேன். படைப்பாற்றல். சாதாரண ஒரு பொருள் இதுவரைக்கும் இயங்கிட்டு இருந்திருக்கும், ஆனா இவர்கள்னால, அந்த மீன லக்னத்தோ மீன ராசியோ இந்த நபர்கள்னால அந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா இயங்கக்கூடிய அந்த தன்மை அந்த பொருள் பெற்று இருக்கும். அந்த மாதிரி படைப்பாற்றல் உணர்வெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப இயல்பான விஷயம்னு வச்சுங்களேன். பல நேரங்கள்ல அல்லது சில நேரங்கள்ல
உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாலோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல இவருக்கு கிடைக்கக்கூடிய சில மதிப்புகள் அந்த மாதிரியான விஷயங்கள் குறையும் பட்சத்துல அந்த இடத்துல தன்னுடைய கோப குணமா இருக்கட்டும், அழுகை குணமா இருக்கட்டும், அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம வெளிப்படுத்திடுவாங்க இந்த மீனத்தில் பிறந்தவங்க வச்சுக்கோங்களேன். தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையா இருக்கட்டும், அதே மாதிரி எந்த இடத்துல யாரும் தனியாக எதுவும் சொல்லக்கூடாது. நான் பாட்டுக்கு வருவேன்ப்பா, யாருக்கு எதுவும் தொந்தரவும் பண்ண மாட்டேன், வருவேன் இருப்பேன் போயிடுவேன். ஆனா அந்த இடத்துல யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ தனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகள் அந்த இடத்துல கிடைக்காம போகும்போது சில உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாகவும் இந்த மீனத்தில் இருப்பார்கள். தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது, அழுக வந்து அழுதுருவாங்க. இவன் போய் ஒரு ஜோக் சொல்றா, அதுக்கு நம்ம சிரிக்கலாமா அப்படின்னு இருக்கு, அதுக்கு வெகுளித்தனமா சிரிச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த உணர்ச்சிகள் வெளிப்படும் டக்குன்னு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு வச்சுங்களேன். மற்றவர்களிடம் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் கிடையாது, எல்லாத்தோட ஒன்னா பழகணும்டா, அப்படிலாம் பேசாதவா இப்படிலாம் சொல்றாங்களே, இந்த விஷயம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட வயது கழித்தாவது ஆன்மீக விஷயங்களில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். உண்மையாலே சொல்ல போன்னு வச்சுக்கலாம், இந்த 12 ராசியில ரொம்ப நல்ல மனசு படைத்த நபர்கள் இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணாதிசயமே என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயத்தை அமைதியா ஹேண்டில் பண்றது, அன்பை ஹேண்டில் பண்றதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணாதிசயம். சும்மா தடால் புடால் எந்த விஷயம் செய்யாம பொறுமையா அமைதியா செய் அப்படிங்கிறதும், ஒரு விஷயத்த அன்பா போய் எடுத்து விடா முதல்ல அப்படிங்கிறதுக்கும், ஆனா கொஞ்சம் எடுத்து வைங்கண்ணா இப்படின்னு சொல்றதுக்கு சில வித்தியாசங்கள் இருக்கு பாத்தீங்களா. இதுலதான் இவங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள். இதெல்லாம் இவர்களுடைய முக்கியமான சில குணாதிசயங்களாக சொல்லப்படுகிறது. ஒரு கர்ம ரகசியம், கர்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, செயல். அந்த செயல் ரகசியங்களாக சொல்லப்படுகிறது இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த பதிவுகளை இன்னும் தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.